ஏ லில்லி, ஏதோ சர்ப்ரைஸ் இருக்க போறதா எல்சா சொன்னாங்கல்லப்பா, அது என்னப்பா சர்ப்ரைஸ்? எல்சா எல்சா எங்க எல்லாத்துக்கும் ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அது என்ன எல்சா? நீங்க மேஜிக் பண்ணி காமிக்க போறீங்களா? மேஜிக் தான் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது என்ன சர்ப்ரைஸ்னு தெரியத்தானே போகுது. அதுக்குள்ளே ஏன் எக்ஸைட் ஆகுறீங்க? கமான், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணீங்கன்னா அது என்ன சர்ப்ரைஸ்னு இப்போவே தெரிஞ்சிடும். ஏ புஷ்பா, அங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கா. எனக்கு தெரிஞ்சு யாரோ வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எல்சா சொன்ன சர்ப்ரைஸ். நோ பண்டி, எனக்கு தெரிஞ்ச அங்க யாருமே வரல. எல்சாவும் ஆனாவும் கூட இங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரு வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு என்னமோ இது வேற ஏதோ டிஃபரெண்டான சர்ப்ரைஸ்னு தோணுது. பண்டி அண்ணா, நான்சி அக்கா, திடீர்னு பயங்கரமா காத்தடிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை புயல் எல்லாம் வரப்போதா? ஐயோ போச்சு, இது வேற ஓப்பனா இருக்கு. நம்ம நல்லா புயல்ல மாட்டிக்க போறோம். பயங்கரமா குளிர் அடிக்குதுக்கா. ஆமாடா சிண்டு, எனக்கு கூட பயங்கரமா குளிர் அடிக்குது. போச்சு போச்சு, புயல தான் சர்ப்ரைஸ்னு சொன்னாங்களா? கமான் கிட்ஸ், நீங்கள் இந்த ஃப்ரோசன் பேலஸில் இருக்க வரைக்கும் சேஃபாக தான் இருப்பீங்க. நீங்கள் யாரும் தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம். உங்களோட சர்ப்ரைஸ் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஏ பண்டி, கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி இருக்கல, உங்களுக்கெல்லாம் மழை பெய்யற மாதிரி இருக்கா? ஆமா நான்சி, என் மேல ஏதோ வந்து விழுகிற மாதிரி இருக்கு. அட, என்னது இது? பாக்கறதுக்கு மலை மாதிரி இல்ல, ஆனா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னது இது? ஏ பண்டி, வெள்ளை கலர்ல இருக்கு பண்டி. எனக்கு இப்பதான் புரியுது, இது ஃப்ரோசன் பேலஸ் தானே, அதனால ஸ்னோ பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஓ, இதுதான் எல்சா சொன்ன சர்ப்ரைஸா? இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் பயங்கரமா ஸ்னோ பெய்யுது. ஹாய் நான்சி அக்கா, நான் இதுக்கு முன்னாடி ஸ்னோ எல்லாம் பார்த்ததே இல்லக்கா. வெள்ளை கலரா இருக்குக்கா, ஆனா கொஞ்சமா விழுகுது. என் கையில சுத்தமா தொடவே முடியல. தொடறக்குள்ள உருகுதுக்கா. அப்பா, ஐஸ் கட்டியே வந்து என் மேல விழுகிற மாதிரி இருக்கு. எல்சா, இதுதான் நீங்க சொன்ன சர்ப்ரைஸா? கரெக்ட் தான் இல்ல? ஃப்ரோசன் பேலஸ்னா எல்லாமே ஐஸா தானே இருக்கும். நான்சி, சிண்டு, நீங்க ரெண்டு பேரும் தான் மேல இருக்கீங்க. ஸ்னோ ரொம்ப அதிகமா பெய்யற மாதிரி இருக்குப்பா. பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நாங்க கூட கொஞ்சம் கீழே தான் இருக்கோம். ஐயோ, ஆமா பண்டி, ஸ்னோ எல்லாம் என் தலை மேலயே வந்து விழுகிற மாதிரி இருக்கு. டேய் சிண்டு, சொன்னா கேளுடா, பேசாம நம்ம எல்லாரும் கீழே போயிரலாம்டா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. இங்க பாரு, திடீர்னு ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. மை காட் கைஸ், இங்க கொஞ்சம் கீழே ஃப்ளோர்ல பாருங்க. ஸ்னோ எப்படி ஒயிட் ஒயிட்டா சூப்பரா இருக்குன்னு பாருங்க. பாக்குறதுக்கு ஏதோ சால்ட் மாதிரி இருக்கு. நான் கையில கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணா எல்லாமே டக்குனு மெல்ட் ஆயிடுது தெரியுமா? தேங்க் காட், நம்ம இந்த ஃப்ரோசன் எல்சா அண்ணா பேலஸ்க்கு வந்ததால தான் நம்மளால ஸ்னோ பார்க்க முடியுது. நம்ம ஊர்ல இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது தெரியுமா? மை காட், இங்க இருந்து பார்க்கறதுக்கு இந்த ஸ்னோ எல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. பட் அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. நான்சி அக்கா, பண்டி அண்ணா, ரெண்டு பேரும் கொஞ்சம் பாருங்க. இங்க பாருங்க, ஸ்னோ எல்லாம் என்னால மிதிக்க முடியுது. அப்படியே தானே நான் ஸ்னோவை கையில எடுத்தா உருகுற மாதிரி இருந்துச்சு. இப்ப உருகவே மாட்டேங்குதுண்ணா. எனக்கு தெரிஞ்சு ஸ்னோ ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். டே சிண்டு, ஸ்னோக்குள்ள எல்லாம் இந்த மாதிரி விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கடா. ஷூக்குள்ள ஸ்னோ போயிடுச்சுன்னா கால் ஃப்ரீஸ் ஆயிடும்னு சொல்லுவாங்க. எங்கடா போயிட்டு இருக்க? பண்டி அண்ணா, நான்சி அக்கா, என்னக்கா நீங்க எல்லாரும் ஸ்னோல நினையாம இப்படி உள்ள நின்னுட்டு இருக்கீங்க? இங்க வந்து பாருங்க எவ்வளவு ஸ்னோ இருக்குன்னு. லில்லி அக்கா, இப்ப இந்த ஸ்னோ எல்லாம் நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் தூக்கி போட்டு விளையாடலாம். நான் உங்க மேல தூக்கி போடுறேன்க்கா, நீங்க என் மேல தூக்கி போடுங்க. மை காட் சிண்டு, இங்க ஆல்ரெடி ஃப்ரீசிங் கோல்டா இருக்கு. நீ வேற அந்த ஸ்னோவை தூக்கி என் மேல போட்டுக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு போடாத சிண்டு. அக்கா, என்னக்கா நீங்க? ஸ்னோல எல்லா வீடியோல நான் பாத்திருக்கேன்க்கா, ஒருத்தர் மேல ஒருத்தர் தூக்கி போட்டுதான்க்கா விளையாடுவாங்க. வண்டி அண்ணா, நீங்களும் கீழே இறங்கி வாங்கண்ணா. டே சிண்டு, சொன்னா கேளுடா. இப்படி யாரு மேலயும் ஸ்னோவை தூக்கி போடாத. ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் போயிடுச்சுன்னா பயங்கர கோல்டா இருக்கும். ஐயோ, என்னது இது? ஃபுல்லா வந்து ஸ்னோவா மாறிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இருங்க, நானும் கீழே வர்றேன். வண்டி அண்ணா, நீங்க வேணும்னு தானே ஜம்ப் பண்ணீங்க. உங்க மேலையெல்லாம் இப்ப ஸ்னோ விழுக போகுது பாருங்க. அட ஆமா, ஸ்னோ மேல விழுந்தா சூப்பரா தான் இருக்கு. ஏ லில்லி, நான்சி, நீங்களும் வாங்கப்பா. நல்லா இருக்குப்பா, இப்படியே ஸ்னோல படுத்துக்கிட்டா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். மை காட் பண்டி, சிண்டுவை இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்ப நீயே இப்படி பண்ணிட்டு இருக்க. ஸ்னோல இந்த மாதிரி கீழே படுத்துட்டு இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் பண்டி. தயவு செஞ்சு மேல எந்திரிச்சிடு. அட என்ன லில்லி நீ, அதெல்லாம் செம ஜாலியா தான் இருக்கு. நீங்களும் வேணும்னா படுத்து பாருங்க. ஸ்னோ மேல படுக்கிறது அப்படியே பெட் மேல படுக்கிற மாதிரி இருக்கு. நோ நோ கிட்ஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்னோ வந்து அந்த மாதிரி ஈஸியானது கிடையாது. நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் கை கால் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும் தெரியுமா? ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் அதை மூவ் பண்ணவே முடியாது. பண்டி அண்ணா, இப்பதானே எனக்கு புரியுது. அதனாலதான் இவங்களுக்கு ஃப்ரோசன் எல்சா ஆனான்னு பேர் வச்சிருக்காங்களா? இங்க இருக்கிற எல்லா பொருளுமே ஐஸா மாறிட்டு இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்குண்ணா. எனக்கு தெரிஞ்சு நம்மளும் இங்க கொஞ்ச நேரம் இருந்தோம்னா நம்மளும் ஸ்னோவா மாறிடுவோம்னு நினைக்கிறேன்.
ஏ சிண்டு பண்டி, ரெண்டு பேரும் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோ? அவங்க தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல. அங்க பாரு பண்டி, சிண்டு மேல ஃபுல்லா ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு. அவனால எந்திரிக்க முடியாம ஆயிட போகுது. அவனை எந்திரிக்க சொல்லு. நான்சி அக்கா, இன்னும் நீங்க மேலேயே நீங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க கீழே வந்து பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஸ்னோல விளையாண்டா சூப்பரா இருக்கும்க்கா. மை காட் பண்டி, எனக்கு என்னமோ ஸ்னோ ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போற மாதிரி இருக்கு. எதுக்கு ஒரு தடவை நீ எல்சா கிட்ட கேட்டு பாரு. என்ன கிட்ஸ், எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா ஸ்னோல? என்னது இது? பயங்கரமா ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு. ஆனா எல்சாக்கு மட்டும் பார்த்தா குளிர்ற மாதிரியே தெரியலையே. எல்சா எல்சா, இன்னும் ஸ்னோ ரொம்ப ஜாஸ்தியா பெய்யுமா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எங்க மேல ஃபுல்லா ஸ்னோ ஆயிடுமோன்னு தோணுது. எஸ் நான்சி, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிளேஸ் ஃபுல்லா ஸ்னோவா மாறிடும். அது மட்டும் இல்ல, இந்த பிளேஸே நல்லா ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடும். நீங்களும் ஸ்னோல இந்த மாதிரி நின்னுட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. எஸ் கிட்ஸ், எல்சா சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் இந்த ஸ்னோலயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க, ஸ்னோமேன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால எந்த இடத்துக்கு போக முடியாது. ஐயோ, இவங்க சொல்றத பார்த்தா விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்கு. டே சிண்டு, நீ பேசாம எந்திரிச்சிடு, நம்ம ஸ்னோல வேணா வேற ஏதாவது விளையாடலாம்டா. இப்படி படுத்துட்டு இருக்காத, ரொம்ப ரிஸ்க்குடா. சிண்டு, இப்ப நீ ஸ்னோல இருந்து எந்திரிக்க போறியா இல்லையா? பண்டி ப்ளீஸ் பண்டி, இவனை எந்திரிக்க சொல்லு. எனக்கு என்னமோ இவன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, என்னோட ஹேர் ஃபுல்லா எவ்வளவு ஸ்னோவா இருக்குன்னு பாரு. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க. அதான் சிண்டு எந்திரிச்சிட்டான்ல. இங்க பாத்தீங்களா, ஸ்னோவை தூக்கி இந்த மாதிரி போட்டா அப்படியே ஏதோ வந்து உப்பு மாதிரி இருக்குல்ல. இதை வச்சு ஸ்னோமேன் பண்ணலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? நான்சி அக்கா, நீங்க உங்க கையை வச்சு பண்ணுங்கக்கா. படத்துல எல்லாம் இந்த ஸ்னோவை ரவுண்ட் ஆக்கி ஸ்னோமேன் பண்றாங்கல்ல, எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. என்னது இது, தொட்டா பயங்கர ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்கு. ஆனா ஒன்னா என்னால பிடிக்க முடியலையே. ஏ பண்டி, எல்சா அண்ணா கிட்ட கேட்டு ஏதாவது மோல்டு இருக்கான்னு கேள. நான்சி, இங்க பாரு, இது நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்கே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் இதை வச்சு ட்ரை பண்ணி பாக்குறேன். ஸ்னோமேனுக்கு மேல ஒரு ரவுண்டா ஒரு பால் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கீழே ஒண்ணு இருக்கும். இருங்க இருங்க, அப்பா பயங்கர ஐஸ் மாதிரி இருக்கு. கையே ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. என்னது இது, சுத்தமா செட் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா எப்படிதான் இதை வச்சு ஸ்னோமேன் பண்றது? அண்ணா என்கிட்ட கொடுங்க, நான் ஒரு நிமிஷம் நான் பண்ணி பாக்குறேன். ஐயோ அண்ணா, என் கையும் ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்குண்ணா. ஓகே கிட்ஸ், எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஃப்ரோசன் பேலஸ்ல இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்னோ வரப்போகுது. என்னது, இன்னும் கொஞ்சம் ஸ்னோ ஜாஸ்தியாக போதா? ஏற்கனவே எங்களுக்கு ரொம்ப குளிரடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இதுக்கு மேல போச்சுன்னா தாங்காதுன்னு தோணுது. எல்சா, நீங்க ஏதாவது மேஜிக் பண்ணி இந்த ஸ்னோ எல்லாம் உருக வைக்கிறீங்களா? நாங்க எங்க வீட்டுக்கு போகணும். நோ நோ நோ, நான் மேஜிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமா ஸ்னோ வந்து வர வைக்க முடியும். ஆனா என்னால இந்த ஸ்னோவை எல்லாம் உருக வைக்க முடியாது. அதனால நீங்க இங்கிருந்து வெளியில எங்கேயும் போக முடியாது. இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. மை காட், ஏற்கனவே இந்த ஸ்னோல நிற்கவே முடியல. எப்படி நம்ம இங்கிருந்து நடந்து வெளியில போறது? பண்டி, வாட் இஸ் திஸ் பண்டி? நம்ம நல்லா வந்து இந்த ஃப்ரோசன் பேலஸ்ல மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ஸ்னோல கால் வச்சாலே ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, கால் ரொம்ப உள்ள போற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு போக முடியும்? தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேளு பண்டி, நம்ம இங்க இருந்து எப்படி வெளியில போறதுன்னு. இல்லாட்டி நம்ம இங்கேயே தான் மாட்டிக்க போறோம் 4 டேஸ்க்கு. ஏ லில்லி, உன்னோட ஹேர் கூட ஃபுல்லா ஸ்னோவா தான்ப்பா இருக்கு. அதை தட்டி விடுப்பா, ரொம்ப ஸ்னோவா இருக்கு. ஏ பண்டி, அங்க பாரு, கீழேயும் ரொம்ப ஸ்னோவா தான் இருக்கு. மேல எல்சா உட்காந்துட்டு இருந்த இடத்துலயும் ஸ்னோவா தான்ப்பா இருக்கு. சென்டர்ல புஷ்பா ரெட் வெல்வெட் இருக்கிற இடத்துல தான் ஸ்னோ கம்மியா இருக்கு. ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கு. பேசாம நம்ம அங்க போய் இருந்துக்கலாமா? எஸ் கிட்ஸ், இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு மார்னிங் ஆன உடனே சன் வந்துச்சுன்னா இந்த ஸ்னோ எல்லாமே மெல்ட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இந்த மிடில் இருக்கிற பாட்டில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா குளிர் அடிக்காது. இங்கேதான் சும்மா படுத்து தூங்கணுமா? ரொம்ப குளிர் அடிக்குது. எல்சா அண்ணா, எங்களுக்கு தூங்குறதுக்கு ஏதாவது பெட்ஷீட் ஏதாவது இருந்தா அரேஞ்ச் பண்ணி கொடுங்களேன். ரொம்ப குளிர் அடிக்குது. இந்த ஸ்னோல கண்டிப்பா எங்கனால படுத்து தூங்க முடியாது. பண்டி அண்ணா, ஒண்ணு பண்ணலாம். நான் வேணா எல்சா உடைய சேர் பக்கத்துல படுத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் மிடில்ல படுத்துக்கோங்கண்ணா. எனக்கு இந்த ஸ்னோ எல்லாம் ஒன்றும் பண்ணாதுண்ணா. டோன்ட் வரி கிட்ஸ், நீங்க ஸ்னோ மேலேயே படுத்து தூங்குற மாதிரி உங்க எல்லாத்துக்கும் நான் ஸ்லீப்பிங் பேக் தரேன். அந்த ஸ்லீப்பிங் பேக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வார்மா தான் இருக்கும். நீங்க ஸ்னோ மேலேயே கூட படுத்து தூங்கினா கூட உங்களுக்கு குளிர் சுத்தமா தெரியவே தெரியாது. என்ன பண்டி சொல்றாங்க? ஸ்லீப்பிங் பேக்குள்ள படுத்தா ஸ்னோ மேல கூட படுத்து தூங்கலாமா? அவ்வளோ சூடா இருக்குமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இவ்வளோ ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பேலஸை விட்டு வெளியில போனீங்கன்னா நீங்க நல்லா மாட்டிக்குவீங்க. ஓகே எல்சா, நீங்க சொல்றீங்க. அதனால இன்னைக்கு ஒரே ஒரு நைட் மட்டும் இங்க ஸ்டே பண்றோம். ப்ளீஸ் எங்க எல்லாத்துக்குமே பத்துற மாதிரி ஸ்லீப்பிங் பேக் கொடுத்துருங்க. நாங்க எவ்வளோ பேர் இருக்கோம்னு பாத்தீங்களா? ஆளுக்கு ஒரு ஸ்லீப்பிங் பேக் கொடுத்துட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். பண்டி அண்ணா, என்னன்னா இது, இந்த எல்சாக்கு நிறைய மேஜிக்கல் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஜஸ்ட் ஒரு இடத்த பார்த்தாலே போதும்,
அவங்க நினைக்கிறதெல்லாம் அந்த இடத்துல வந்துருதுண்ணா. இங்க பாருங்க எவ்வளவு ஸ்லீப்பிங் பேக் வந்திருக்குன்னு. இதைத்தானே அந்த ட்ரெயின்ல கூட கொடுத்தாங்க. தேங்க்யூ சோ மச் எல்சா, இதையே நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். டே சிண்டு, நம்ம 2 பேரும் எதுக்கு தெரியுமா ஒரே ஸ்லீப்பிங் பேக் உள்ள இருக்கோம்? நீ எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போக கூடாதுடா. அவங்க சொன்னது உனக்கு தெளிவா ஞாபகம் இருக்குல்ல, வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பண்டி பண்டி, நம்ம எல்லாரும் இங்க கீழே படுத்துட்டு இருக்கோம்ல, எல்சா மட்டும் ஸ்னோல மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன பண்டி இது, குளிரே அவங்களுக்கு அடிக்காதா? ஏய் நான்சி, நமக்கு தான் நான்சி குளிரெல்லாம் அடிக்கும். அவங்க இங்கேயே தான் இருக்காங்க. இந்த குளிரெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இருக்கு. சுத்தமா குளிர் அடிக்காது. அம்மா பயங்கரமா குளிர் அடிக்குது. இந்த பண்டி கிட்ட சொல்லி மிடில்லையாவது படுக்கலாம்னு பார்த்தா இப்படி கொண்டு வந்து ஸ்னோலையே படுக்க வச்சுட்டானே. ஏ பண்டி, அட்லீஸ்ட் உள்ளேயாவது போய் படுக்கலாம் பண்டி. இந்த ஸ்னோல படுத்தா அப்படியே நான் வந்து ஐஸ் கட்டியா மாறிடுவேன் போல இருக்கு. ஏ புஷ்பா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஸ்னோல படுத்துட்டு ஸ்னோவை பார்க்க முடியும். உள்ள போய் படுத்துட்டா ஸ்னோ எல்லாம் தெரியுமா? அது மட்டும் இல்ல, எல்சா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த ஸ்லீப்பிங் பேக் உள்ள படுத்துட்டா ஸ்னோவோட குளிர் கூட நமக்கு சுத்தமா தெரியாது. எங்க யாருக்கும் குளிர் அடிக்கல, உனக்கு மட்டும் குளிர் அடிக்குதா? பேசாம படு புஷ்பா, மேல பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. பண்டி பண்டி, என்ன பண்டி இது? எல்சாவும் ஆனாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியில கிளம்ப போறாங்களா? கிட்ஸ், எங்களுக்கு நைட் டைம் ஹண்டிங்க்கு லேட் ஆச்சு. நீங்கள் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்குங்க. நாங்கள் சொன்னதை மறந்துடாதீங்க. யாரும் பேலஸை விட்டு வெளியில் போகக்கூடாது. டே சிண்டு, அவங்க சொன்னதை கேட்டல்ல, யாரும் இந்த ஃப்ரோசன் பேலஸை விட்டு வெளியில நைட்ல போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா. தயவு செஞ்சு நைட்ல எந்திரிச்சு எங்கேயும் போயிடாத. அது எப்படி பண்டி போவா? அவன் போனா உனக்கு தெரியாமையா இருக்க போது? அவனும் நீ இருந்தா ஒரே ஸ்லீப்பிங் பேக் உள்ள படுத்துட்டு இருக்கீங்களே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆனா மட்டும் தான் போயிருக்காங்க. எல்சா இங்கேயே தான் இருக்காங்க. பண்டி என்ன அப்படின்னா, ஒருவேளை எல்சா நைட்டெல்லாம் நம்ம கூட தான் இருப்பாங்களோ? நான் நினைக்கிறேன் நமக்கு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன்னா. பண்டி, இருட்டாயிடுச்சு பண்டி. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்க மாதிரி இருக்கு. மேல பாரு.